கப்பல்ல ஒரு தம்பதி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ திடீர்னு கப்பல் கவிழ ஒரு அபாயம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல ஒரு படகு ஒண்ணும் மிதந்து வந்தது. ஆனாலும் அந்த படகுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். உடனே மனைவியை ஓரமா தள்ளிட்டு கணவன் மட்டும் அந்த படகுல தப்பிச்சு போறாரு. கப்பல் ஆல்மோஸ்ட் கலந்துருச்சு. மனைவி மட்டும் அந்தரத்துல தொங்கினபடி தப்பிச்சு போற தன் கணவனை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? இந்த சம்பவத்தை சொல்லி ஒரு ஆசிரியர் தன் மாணவர்கள் கிட்ட இதே கேள்வியை எழுப்ப ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதமான பதில சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்தானா. கிட்ட போன ஆசிரியர், ஏன்பா நீ மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்கேன்னு டீச்சர் கேட்க, நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு அமைதியா பதில் சொன்னானா அந்த பையன். எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஒருவேளை இந்த கதை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? இல்ல டீச்சர், எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட இததான் சொன்னாங்க. ஒரு பலத்த மௌனம் வகுப்பறைய ரொம்பவே நிசப்தமானது. டீச்சர் திரும்பவும் கதையை தொடர்றாங்க. ஒரு தனியால அந்த பெண் குழந்தைய அந்த மனுஷன் வளர்த்து வந்தாராம். பிறகு அவரும் இறந்து போக பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பெண் தான் அப்பா எழுதின டைரிய பார்க்க நேர்ந்தது. அவளோட தாய்க்கு ஒரு உயிர்கொல்லு நோய் இருந்தத அந்த டைரிய படிச்ச பிறகுதான் அவளுக்கு தெரிஞ்சது. அந்த கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அவர் இப்படியா எழுதி இருந்தாராம், அன்னைக்கு நானும் உன்னோட கூட அந்த கடல்ல ஜலசமாதி அடைஞ்சிருக்கணும். நம்ம 2 பேருடைய மரணமும் ஒரே நேரத்துல நடந்திருக்கணும். நான் என்ன செய்ய, நம்ம பெண்ணை வளர்த்தெடுக்கணுமே, அதனாலதான் நான் மட்டும் தப்பி வர வேண்டியதா இருந்துச்சு. கதையை இதோட முடிச்சுட்டு அந்த ஆசிரியை சொன்னாங்களாம், நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அதனால நம்ம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் மேலையும் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதலாவது மன்னிப்பு கேக்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணினவங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஈகோவை விட உறவை மதிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்.